இந்த ரீமாவும் ரிச்சாவும் நம்மளை வீட்டில் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க விட மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பீஸா செஞ்சு தரணும், பீஸா செஞ்சே ஆகணும்னாங்க. எங்கள்கிட்ட பீஸா பேஸை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டாங்க. சரி, வீட்டில் வந்து மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் கிரேவி பண்ணிவிட்டு ஒரு 2-3 துண்டு எடுத்து வச்சுருந்தேன். சரி, அது இருந்துச்சு. அப்புறம் நம்மக்கிட்ட அந்த சாஸு அது இதுன்னு இருக்கும். எப்போவுமே வெங்காயம் தக்காளி இருக்கும். ஒரு கேரட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். சீஸ் மட்டும் நான் போய் கடையில் 2 பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொன்னேன். திட்டிகிட்டே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. என்ன பண்ணுறது, குழந்தைங்க கேட்குறாங்க. கடையில் போய் இது வாங்கி சாப்பிட்டா பயங்கர எக்ஸ்பென்சிவ். அதனால் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம். 3 பேஸ் வச்சுருந்தேன் நான். அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு 2 to 3 டேஸில் வந்து எக்ஸ்பிரி முடிஞ்சிடும். அதனால் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரெட் சாஸு, கார்லிக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த சீஸ் சாஸ் அப்படின்ட்டு ஒரு 3 சாஸ் வச்சுருந்தேன். சீஸ் சாஸ் இல்லை, அது டொமேட்டோ சாஸ் தான். 3 சாஸ் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸில் அப்ளை பண்ணிட்டேன். நான் செய்கிற பீஸாலாம் யாரும் தயவுசெய்து பார்த்து இது பண்ணிடாதீங்க. நான் சும்மா வீட்டில் பசங்களுக்கு நம்மளாக கையில் செஞ்சு தரணும் அப்படிங்கிறக்காக செஞ்சு கொடுக்குறேன். குண்டக்க மடக்க போட்டு செய்வோம், ஆனால் எப்படியும் நல்லாயிருக்கும், சாப்பிட்ருவாங்க. ப்ராப்பராலாம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இப்படி தான் பேசிக்காக பண்ணணும் பீஸா அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என் வீடியோவுக்கு வந்து 1% மார்க் கூட கொடுக்க முடியாது 100க்கு. வெங்காயத்தை கடகடன்னு தூவி கேரட்டை வச்சு தக்காளி வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டேன். மஷ்ரூம் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் லைட்டாக வந்து மட்டன் மசாலா கொஞ்சம் உப்பையும் கொஞ்சம் போட்டு பெரட்டி வச்சுருந்தேன். அதை அங்கங்கே இடையில வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பீஸா பேஸுக்கு சாஸ் போட்டாச்சு. மேலே வந்து டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. ஒரு சீஸு ஸ்லைஸை ஏற்று கடன்னு தூவி விட்டாச்சு. 2 கியூப் தான் வாங்கிட்டு வந்தார். அதுக்கு மேலே வந்து வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதாக இருக்குது போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செய்யலாம். 2 இல்லை, சாரி 4 கியூப் வாங்கிட்டு வந்தார். இந்த 4க்கு நம்ம 3 பேஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொரவி போட்டுக்கலாம். 1 கியூப்பை வந்து இதுக்கு போட்டேன் நான். இது சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த ஃப்ளேக் வந்து நான் வீட்டிலையே செஞ்சது தான். வரமிளகா வந்து டப்பா மாற்றும் போது கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே மிக்சியில் போட்டு 1-2 அடித்து எடுத்து வச்சுப்பேன். இப்போ பாஸ்தா பீஸா பேஸ் போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரே ஒரு சாஸ் மட்டும்தான் போட்டேன். கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்க வெங்காயம் சாஸு அதே டெக்கரேஷன் தாங்க. வெங்காயம் தக்காளி கேரட்டு மஷ்ரூமு எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு 1 கியூப் சீஸை வந்து நல்லா துருவி போட்டுட்டேன். ஆனால் என்ன 2யும் அவசர அவசரமாக செஞ்சேன். ஆனால் அட் அ டைமில் பசங்களுக்கு 2 பேருக்குமே கொடுக்கணும். இவனுக்கு ஒன்று கொடுத்து அவனுக்கு ஒன்று கொடுக்கலன்னா சண்டை வந்துடும். அதனால் ஒன்றை வந்து ஓவனில் வச்சுட்டேன், ஒன்றை வந்து தோசைக்கல்லில் வச்சு எடுத்துட்டேன். இன்னொன்று எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும், அது நாங்கள் பொறுமையாக செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். பசங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஓவனில் ஆஸ் யூஷுவல் எத்தனை டிகிரியில் வைப்போமோ அதில் வச்சு நான் வந்து செஞ்சு எடுத்துட்டேன். ஓவனில் ரெடி ஆகிறதுக்குள்ளே நமக்கு தோசைக்கல்ல ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டேங்க. ப்ரீ ஹீட் வச்சதுக்கப்புறமா எடுத்து பீஸா வச்சாச்சு. பீஸா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அவனில் வச்ச பீஸா. எப்படி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. எப்போவுமே ரெகுலராக செஞ்சு கொடுப்பேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு பிடிச்சனால தான் பசங்க சாப்பிட்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.